நம்ம ஹீரோவோட தங்கச்சியை கட்டி கொடுத்த இடத்துல வரதட்சணை குடும்பப்படுத்தி அந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்தே போயிருப்பா. பொண்ணுங்களை வரதட்சணை கொடுக்கிற குடும்பத்துல கட்டி கொடுத்தா அவங்க எவ்வளவுதான் கொடுத்தாலும் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அது மாதிரி குடும்பத்துல உங்க 3 பேரையுமே கட்டி கொடுக்கறதுக்கு நான் அந்த காசை வச்சு உங்க 3 பேரையுமே நல்லா படிக்க வைக்கிறேன். நீங்க கட்டிக்க போற வீட்டுல வரதட்சணை கேட்கற அளவுக்கு நீங்க நல்லா படிச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவோ நீ எனக்காக வெயிட் பண்ணாத, உங்க அப்பா பாக்குற மாப்பிளையே நீ கல்யாணம் பண்ணிருன்னு சொல்றாரு. கொஞ்ச நாள்லயே நம்ம ஹீரோ லவ் பண்ற பொண்ணுக்கு நிச்சயமும் பண்ணிடுறாங்க. தன்னோட காதலி கல்யாணத்திலேயே நம்ம ஹீரோவும் கேட்டரிங் வேலைனா பாத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்த இந்த பொண்ணோட அப்பாவும் இந்த பொண்ணு கிட்ட வந்து உனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லனா நீ இப்பவே கிளம்பிரு, கல்யாணத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ அவனையே வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோ லவ் பண்ற பொண்ணும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து நானும் எங்க அப்பாவும் எவ்வளவு நாள் வேணாலும் உனக்காக வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிடுறா. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறதா இருந்த அந்த மாப்பிளைக்கு நம்ம ஹீரோவோட தங்கச்சியை ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்ம ஹீரோவும் இதெல்லாம் கேட்டு 2 பேருமே பேசி பழகுங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோவோட தங்கச்சி எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னனால 2 பேருக்குமே அந்த மண்டபத்திலேயே கல்யாணத்தை முடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவோட இன்னொரு தங்கச்சி நல்லா படிச்சு வக்கீலாகி தன்னோட அக்காவை வரதட்சணை குடும்பப்படுத்தி கொன்ன அந்த குடும்பத்து மேல கேஸ் போட்டு அவங்களுக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துறா. அப்படியே கூட வேலை பார்க்கிற ஒரு வக்கீல லவ் பண்ணி அவங்க அன்னை கிட்ட சொல்லி 2 பேருக்கும் கல்யாணமும் ஆயிடுது. கடைசி தங்கச்சியான இந்த பொண்ணு போலீஸ் ட்ரைனிங்னா போய் போலீஸ் ஆயிடுறா. கூட வேலை பார்க்கிற ஒரு போலீஸ லவ் பண்ணி அவங்க அன்னை கிட்ட சொல்லி கல்யாணமும் பண்ணிடுறா. கடைசியா எல்லா தங்கச்சிங்களுக்குமே கல்யாணம்னா பண்ணி கொடுத்துட்டு 60 வயசுல தான் காதலிச்ச அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலான்னு போறாரு. ஒரு வழியா இவங்க 2 பேருக்குமே கல்யாணமும் ஆயிடுது.